Hello friends, welcome to Kick the Exam Fear channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் 10க்கான சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பவர் ஷேரிங் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் part 1 வீடியோ. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒரு புது மெம்பர்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் ஷேரிங் overview. With this chapter, we resume the tour of democracy that we started last year. We noted last year that in a democracy, all power does not rest with any one organ of the government. And intelligent sharing of power among legislature, executive and judiciary is very important to the design of democracy. In this and the next two chapters, we carry this idea of power sharing forward. We start with two stories from Belgium and Sri Lanka. Both these stories are about how democracies handle demands for power sharing. The stories yield some general conclusions about the need of power sharing in democracy. This allows us to discuss various forms of power sharing that will be taken up in the following two chapters. Okay. ஸோ இந்த ஓவர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயரில் டெமோக்ரஸி பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அதோட ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ஏதாவது ஒரு ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது பவர் ஷேரிங் அப்படிங்கிறது 3 ஆர்கனோடு சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. டெமோக்ரஸியில் பவர் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இது ஒரு 3 ஆர்கன், கவர்மெண்ட்டோடைய 3 ஆர்கனோடு சேர்ந்து தான் இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 ஆர்கன் என்ன? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோட ஆர்கன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த இதில் எப்படி பவர் ஷேரிங் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக 2 இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு பெல்ஜியம் பற்றியும் ஸ்ரீலங்கா பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டோரிஸ், பெல்ஜியம் பற்றின ஸ்டோரிஸையும் ஸ்ரீலங்கா பற்றின ஸ்டோரிஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி டெமோக்ரஸி எப்படி அது அந்த பவர் ஷேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அண்ட் தென் நம்மளுக்கு எதனால் பவர் ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம இந்த 2 சாப்டர்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயும் செகண்ட் சாப்டர்லேயும் பவர் ஷேரிங் பற்றி தான் பார்ப்போம். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் 2 சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் போயிடலாம். ஓகே. பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா. Belgium is a small country in Europe, smaller in area than the state of Haryana. It has borders with France, the Netherlands, Germany and Luxembourg. It has a population of a little over 1 crore, about half the population of Haryana. The ethnic composition of this small country is very complex. Of the country's total population, 59% lives in the Flemish region and speaks Dutch language. Another 40% people live in the Wallonia region and speak French. Remaining 1% of Belgians speak
German. In the capital city, Brussels, 80% people speak French, while 20% are Dutch speaking. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெல்ஜியம் வந்து ஈரோப் ஸ்டேட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த இது வந்து பெல்ஜியம் வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஈரோப் தான், சரிங்களா? ஸோ இந்த பெல்ஜியம் வந்து ஹரியானாவோட பாப்புலேஷனுக்கு பாதி தான் வந்து பெல்ஜியம் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல்ஜியம் வந்து ஃப்ரான்ஸோட, நெதர்லாண்டோடையும், அண்ட் தென் ஜெர்மனி, அண்ட் தென் லக்சம்பர்க், ஸோ இந்த மாதிரி 4 இதோட பார்டர்ஸ் வந்து பெல்ஜியமோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெல்ஜியமில் வந்து 1 crore ஆஃப் பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது half ஆஃப் ஹரியானா. அப்போ ஹரியானாவுக்கு 2 crore பாப்புலேஷன்னா பெல்ஜியம்க்கு 1 crore பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த எத்தனிக் காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அப்படின்னு வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இந்த பெல்ஜியமில் 59% வந்து ஃப்ளமிஷ் ரீஜனில் இருக்காங்க, அவங்க டச் லாங்குவேஜ் பேசுகிறாங்களாம். அண்ட் 40% ஆஃப் பீப்புள் வந்து வலோமியா ரீஜன் சொல்லிட்டு ஒரு ரீஜனில் இருக்காங்களாம், அவங்க ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்களாம். அண்ட் மீதி இருக்கக்கூடிய 1% பெல்ஜியன்ஸ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிறாங்களாம். ஸோ இதெல்லாமே பெல்ஜியம் தான். நம்மளை வந்து இப்போது கேபிட்டலை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த பெல்ஜியமுடைய கேபிட்டல் பேர் ப்ரூசிலீஸ். ஸோ இந்த ப்ரூசிலீஸில் 80% வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்களாம், 20% வந்து டச் ஸ்பீக்கிங் மெம்பர்ஸாக இருக்காங்களாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுதான் எத்தனிக் காம்போசிஷன் ஆஃப் பெல்ஜியம். நெக்ஸ்ட் பேரா, the majority French speaking community was relatively rich and powerful. This was resented by the Dutch speaking community, who got the benefit of economic development and education much later. This led to tensions between the Dutch-speaking and French-speaking communities during the 1950s and 1960s. The tension between the two communities was more acute in Brussels. Brussels presented a special problem. The Dutch-speaking people constituted a majority in the country, but a minority in the capital. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஞ்சு வந்து பெல்ஜியமில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் அதோட கேபிட்டலான ப்ரூஸ்லீஸில் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே டச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிக்கு தான் அதிகமான, அதாவது அவங்களுக்கு தான் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கிது, அண்ட் எஜுகேஷனும் அவங்களுக்கு தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் டச் ஸ்பீக்கிங்க்கும் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸ்க்கும் சில பேச்சுவார்த்தைகள், ஒரு டென்ஷன் வந்து நடக்குது. இது வந்து 1950s அப்போது இந்த 2 ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸுக்கும் நடக்குது. அண்ட் 1960s இந்த இதை வந்து ப்ரூஸ்லீஸ், அதாவது கேபிட்டலையும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரூஸ்லீஸ் வந்து டச் ஸ்பீக்கிங் பீப்புளில் வந்து மெஜாரிட்டி இந்த கண்ட்ரியாகவும், அண்ட் தென் ஆனால் கேபிட்டலில் மைனாரிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த சிச்சுவேஷனை இன்னொரு கண்ட்ரியோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரி பேர் தான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது ஒரு ஐலாண்ட் நேஷன் சரௌண்டட் பை
3 sides of water அப்படின்னா அது ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தமிழ்நாடுலேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவுடைய பாப்புலேஷன் வந்து 2 crore people. ஓகேவா? ஸோ நான் வந்து இதை படிக்கிறேன். Let us compare this to the situation in another country. Sri Lanka is an island nation just as few kilometers off the southern coast of Tamil Nadu. It has about 2 crore people, about the same as in Haryana. Like other nations in the South Asia region, Sri Lanka has a diverse population. The major social groups are the Sinhala speakers 74% and the Tamil speakers 18%. Among Tamils, there are 2 subgroups. Tamil natives of the country are called Sri Lankan Tamils 30%. The rest, whose forefathers came from India as plantation workers during colonial period, are called Indian Tamils. As you can see from the map, Sri Lankan Tamils are concentrated in the north and east of country. Most of the Sinhala speaking people are Buddhists, while most of the Tamils are Hindus and Muslims. There are about 7% of Christians who are both Tamil and Sinhala. ஸோ இந்த பேராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது போன பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஐலாண்ட் அப்படின்னா 3 sides surrounded with water அப்படின்னா அதை வந்து ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தமிழ்நாடு இருக்கு இல்லையா, சவுத் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இந்த ஸ்ரீலங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் 2 crore people இருந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷனும் ஹரியானாவோடைய பாப்புலேஷனும் சேமாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு டைவர்ஸ் பாப்புலேஷன் இருந்ததுனால இங்கே மெஜாரிட்டியாக சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க மொத்தமாக 74% இருந்திருக்காங்க சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ். அது வந்து சின்ஹலா அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஸோ சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய பீப்புளை தான் சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து மொத்தமாக 74% இருந்திருக்காங்க. அண்ட் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் மொத்தமாக 18% இருந்திருக்காங்க. ஸோ தமிழ் ஸ்பீக்கர்ஸையே 2 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து தமிழ் நேட்டிவ்ஸ், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் பேர் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். ஸோ அவங்க மட்டுமே 13% இருந்திருக்காங்க. இந்த 18 தமிழ் ஸ்பீக்கர்ஸில் அவங்களே வந்து 13% தான் இருந்திருக்காங்க. மீதி இருக்கிற பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து, அதாவது மீதி இருக்கிற 5% ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாடுலேருந்து வந்து அங்கேருந்து வந்த ஃபோர்ஃபாதர்ஸ் அந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்து ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 5%. ஓகே, ஸோ இங்கே ஸ்ரீலங்கா வந்து இங்கே மொத்தமாக சின்ஹலா ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் புத்திஸ்டாக இருந்திருக்காங்களாம். ஸோ தமிழ் ஸ்பீக்கிங் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஹிந்துஸாவோ இல்லை முஸ்லிம்ஸாவோ இருந்திருக்காங்க. இதில்
7% கிறிஸ்டியன்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்ஸாகவும் சின்ஹலா பீப்புளாகவும் சின்ஹலா லாங்குவேஜாகவும் ஸ்பீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா நான் படிக்கிறேன். Just imagine what could happen in situations like this in Belgium. The Dutch community could take advantage of its numeric majority and force its will on the French and German-speaking population. This would push the conflict among the communities further. This could lead to a very messy partition of the country. Both the sides would claim control over Brussels. In Sri Lanka, the Sinhala community enjoyed an even bigger majority and could impose its will on the entire country. Now, let's look at what happened in both these countries. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க, மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்களுடைய ஃபோர்ஸை வச்சு ஃப்ரெஞ்ச் மேலேயும் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் மேலேயும் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு இதை வந்து ஏற்படுத்தலாம், அவங்க மேலே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்தலாம். அவங்க ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறனால இந்த மைனாரிட்டி குரூப்ஸ் மேலே தே கேன் எக்ஸ்போஸ் எனிதிங். ஸோ இதனால் கான்ஃப்ளிக்ட் கூட வர சான்சஸ் இருக்குது அமாங் த கம்யூனிட்டிஸ். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரக்கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த பெல்ஜியம் கவர்மெண்ட் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அந்த கண்ட்ரியவே பார்ட்டிஷன் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ப்ரூஸ்லி தனியாகவும் பெல்ஜியம் தனியாகவும் பிரிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த பார்ட்டிஷனை கேபிட்டல் தனியாகவும் பெல்ஜியமை தனியாகவும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் வந்து சின்ஹலா கம்யூனிட்டி தான் வந்து நிறைய பிக்கர் மெஜாரிட்டியில் இருக்கனால அவங்க தான் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்க சில ஃபோர்ஸையும் அந்த கண்ட்ரி மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். என்டையர் கண்ட்ரி மேலே அவங்களோட வில்லை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் மெஜாரிட்டிசம் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டிசம்மை வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்ரீலங்கா emerged as an independent country in 1948. The leaders of the Sinhala community sought to secure dominance over government by virtue of their majority. As a result, the democratically elected government adopted a series of majoritarian measures to establish Sinhala supremacy. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து 1948 சின்ஹலா கம்யூனிட்டியில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஒரு செக்யூரான டாமினன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மெஜாரிட்டி இருக்கனால இது பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் சிங்களா பீப்புள் தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஆட்சி செய்கிறாங்கனால அவங்க வந்து மெஜாரிட்டரியன் அப்படின்ற கூடிய ஒரு சுப்ரீமசியை வந்து உருவாக்குனாங்க. அதாவது அங்கே மெஜாரிட்டி எந்த குரூப் இருக்கோ அதுதான் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து போட்டிருக்காங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் சின்ஹலா சுப்ரீமசி. இது வந்து சின்ஹலா பீப்புள் கொடுத்த ஒரு சுப்ரீமசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா படிக்கலாம்.
In 1956, an act was passed to recognize Sinhala as the only official language, thus disregarding Tamil. The governments followed preferential policies that favored Sinhala applicants for university positions and government jobs. A new constitution stipulated the state shall protect and foster Buddhism. Okay, so second paraல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1956 ஒரு ஆக்ட் வந்து பாஸ் ஆச்சு. அதில் சின்ஹலா தான் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஏற்றிருக்காங்க இந்த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏற்றதுனால இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு டிஸ்ரிகார்டிங்காக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணிச்சு. அது வந்து சின்ஹலா பீப்புளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னுமே மேற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ஹலா பீப்புள் இந்த மெஜாரிட்டரி இருந்தனால தான் சின்ஹலா பீப்புள் வந்து தான் அவங்க மட்டுமால தான் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸுக்காகவும் ஜாப் அப்ளிகேஷனுக்காகவும் அவங்களால மட்டும்தான் வந்து இது பண்ண முடியுது. வேறு எந்த ஒரு கம்யூனிட்டி அதாவது தமிழ்ஸால் கூட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸால் கூட முடியலை. ஏன்னா இங்கே மெஜாரிட்டரிசம் தான் வந்து ஃபாலோ பண்ணனால அது மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து இந்த சின்ஹலா பீப்புளுடைய அதாவது புத்திசம்க்கு தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணோமா அண்ட் அதுதான் வந்து அது ஃபாஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து புத்திசமில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் தென் ஃபாஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாரா பார்க்கலாம். All these government measures coming one after the other gradually increased the feeling of alienation among the Sri Lankan Tamils. They felt that none of the major political parties led by the Buddhist Sinhala leaders was sensitive to their language and culture. They felt that the Constitution and government's policies denied them equal political rights, discriminated against them in getting jobs and other opportunities and ignored their interests. ஸோ இப்படி கவர்மெண்ட்டும் கான்ஸ்டிடியூஷனும் சின்ஹலா பீப்புள் மெஜாரிட்டியாக இருக்கனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டில் ஒரு சின்ஹலா பீப்புள் அதாவது அந்த புத்திஸ்ட் சம்மந்தப்பட்ட பீப்புள் தான் வந்து கவர்மெண்ட்டை ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அப்படி ஆட்சி செய்கிறனால தமிழ் பீப்புளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய கல்ச்சர், அவங்க லாங்குவேஜ் இதை பற்றி எதுவுமே அவங்க வந்து யோசிக்கலையா அண்ட் ஈக்குவலான பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் கொடுக்கலையாம். இது எல்லாமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களாம். இதை எப்படின்னா கெட்டிங் ஜாப்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை இக்னோர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருந்து சின்ஹலா பீப்புள் வந்து இந்த தமிழ் பீப்புளுக்கு மேலே காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இது வந்து resolve the relations between the Sinhala and Tamil communities strained over time. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த தமிழுக்கும் சிங்களாக்கும் நடுவில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the Sri Lankan Tamils launched parties and struggles for the recognition of Tamil as an official language or a regional autonomy and equality of opportunities in securing educations and jobs.
but they're demanding for their autonomy to provinces populated by the Tamils were repeatedly denied. By 1980s, several political organizations were formed demanding an independent Tamil Eelam state in northern and eastern part of Sri Lanka. ஸோ இதனால் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஏற்படுத்தினாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்கன்னா தமிழையும் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஒரு ரீஜனல் அட்டாமியாவோ பண்ணுங்க அண்ட் எங்களுக்கு ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாப்ஸ் ஆகட்டும் இன் எஜுகேஷன் ஆகட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்ஸ் எப்போவுமே டினைட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பை 1980s இவங்க ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஸ்டேட்டையும் எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. தமிழ் ஈழம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்பட்ட ஒரு ஸ்டேட்டை கூட எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. இது ஸ்ரீலங்காவுக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the distrust between the two communities turned into widespread conflict. It soon turned into a civil war. As a result, thousands of people, both the communities, have been killed. Many families were forced to leave the country as refugees, and many more lost their livelihood. You have read chapter 1 of economics textbook class 10 about Sri Lanka's excellent record of economic development, education and health. But the civil war has caused a terrible setback to the social, cultural and economic life of the country. It ended in 2009. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கம்யூனிட்டிஸ்க்கு இடையில் ஒரு சில கான்ஃப்ளிக்ட் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஒரு சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் போத் கம்யூனிட்டிஸ்லும் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் கண்ட்ரியிலேருந்து நிறைய ஃபேமிலிஸை கண்ட்ரியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி லீவ் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு அவங்களோட லைவ்லிஹுட்டை லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கிளாஸ் 10ல் ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதோட எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால் இந்த சிவில் வார் நிறைய social, cultural and economic life of the country is terrible and it has caused very terrible actions or destroys it. ஸோ இதனால் இந்த சிவில் வார் 2009 எண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவில் வார் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு வார் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் வார் அப்படின்னா இது ஒரு ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், ஒரு கண்ட்ரியில் ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நடக்கக்கூடியதை சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசனில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் எல்லாம் படிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அக்காமடேஷன் இன் பெல்ஜியம், ஸோ அந்த டாப்பிக்கையும் நெக்ஸ்ட் why power sharing is desirable, ஸோ அந்த டாப்பிக்கும் நெக்ஸ்ட் லாஸ்டில் கலிஸ் டிலேமா அப்படின்னு கூடிய இந்த 3 டாப்பிக்கையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.